சென்னை பாண்டி பஜாரில் உள்ள பாலாஜி பவனில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மதிய உணவு தயாரிக்கப்படவில்லை. இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்கலாம். தமிழரசி, விவரங்கள். மோனிஷா, வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக கடந்த சில நாட்களாகவே உணவகங்கள் இயங்குவதில் சிக்கல் எழுந்திருக்கிறது. நிறைய நிறுவனங்கள் கடந்த திங்கட்கிழமை முதலே உணவகங்களில் உணவு வகைகளுடைய எண்ணிக்கையை குறைக்க துவங்கின. இந்த சூழலில் நேற்று முதல் பல்வேறு இடங்களில் உணவு, அதாவது ஹோட்டலையே மூடக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. நம்ம சென்னை பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலாஜி பவன் உணவகத்தில் இருக்கும். இது ரொம்ப சென்னையில் பிரபலமான ஒரு உணவகம். ஏற்கனவே கடந்த சில நாட்களாக இவங்க தங்களுடைய உணவு வகைகளை குறைச்சிட்டு வந்தாங்க. இந்த சூழலில் இன்று காலை வரை இந்த கடைகளில் டிஃபன் வழங்கப்பட்டது. இந்த சூழலில் இன்று மதியம் இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டு காரணமாக மதிய உணவு வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் மாலை டிஃபன் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக இங்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கடை மூடப்பட்டிருப்பதா மீண்டும் ஏமாந்து திரும்பி போகக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம், வழக்கமாக மதிய நேரத்தில் ஒரு 2500 வாடிக்கையாளர்கள் உணவு உட்கொள்ளக்கூடிய இடம் தற்போது இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இப்போ செயல்படாமல் இயங்காமல் இந்த உணவகம் மூடப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். தற்போது நம்ம இடையே இந்த உணவகத்துடைய மேலாளர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் கொடுத்துருக்கீங்க, இப்போ லஞ்சு இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு சுத்தமாக சப்ளையே இல்லையா? எப்படி இருக்குது இப்போ நிலைமை? வணக்கங்க. இந்த சிலிண்டர் பிரச்சனை ஞாயிற்றுக்கிழமை நைட்லேருந்து அந்த ஏஜென்ட் எங்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சிலிண்டர் சப்ளை இனிமேல் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் திங்கட்கிழமை நம்மளோட கையில் ஸ்டாக் இருந்த சிலிண்டரை வச்சு கடையை திறந்துட்டோம். அன்றைக்கி எல்லா ஐட்டமும் கொடுத்தோம். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சிலிண்டர் இல்லாதனால மதியானம் மீல்ஸ் கிடையாது, ஒன்று மினி மீல்ஸ் மட்டும் கொடுத்தோம். புதன்கிழமை நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று சப்ளை இல்லாதனால இன்றைக்கி காலையில் டிஃபன் மட்டும் காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் கொடுத்துருக்கோம். மத்தியானம் சிலிண்டர் இல்லாத காலத்தினால மீல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டாஃபுக்கு மட்டும் இருக்கிற சிலிண்டர் வச்சு ஸ்டாஃபுக்கு மட்டும் உணவு தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி மத்தியானம் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணுனா சாயங்காலம் 5 மணிக்கு திறந்துருவோம், நாளைக்கு காலையில் திறப்போம். இது ரெகுலர் சிலிண்டர் நமக்கு ஒரு நாளைக்கு 10 சென்ட் 15 சென்ட் கண்டிப்பாக தேவைப்படும். இது டிமாண்ட் இல்லாமல் கொடுத்தாங்கன்னா நம்ம கடையை கண்டினியூவாக திறந்துகிட்டே இருக்கலாம். இது சென்னையில் இருக்க எல்லா ஹோட்டலுமே பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் நான் 1 நாள் அல்லது 2 நாள் அல்லது 3 நாள் வேணால் செயல்படுமே தவிர சிலிண்டர் சப்ளை இல்லைன்னா எல்லாருமே எங்களை மாதிரி மூட வேண்டிய சூழல் கண்டிப்பாக வரும். இப்போ இது இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நிலைமை என்ன? இப்போ அவங்க இப்போ இந்த தொடர்ந்து மூடக்கூடிய நிலை வரப்போ அவங்க தொழிலாளர்களுக்கு என்ன ஏற்பாடு? இந்த கஷ்டம் நிர்வாகம் பண்ணுறவங்களும் முதலாளிகளுக்கு மட்டும்தான் சேருமே தவிர அவங்களுக்கு நம்ம வேலை செஞ்சாலும் வேலை செய்யாட்டாலும் நம்ம சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அப்புறம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம், இங்கே போயிட்டாங்கன்னா திருப்பி நாளைக்கு நம்ம வேலைக்கு ஆட்கள் தேட முடியாது. அதனால் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தான் ஆகணும். வழக்கமாக இந்த உணவகத்தில் மதிய நேரத்தில் சுமார் 2000 பேர் உணவு உட்கொள்ளக்கூடிய இடம். ஆனால் இன்னைக்கு விரிச்சோடி காணப்படக்கூடிய சூழல் ஏற்படுது. வழக்கமாக காலையில் டிஃபன் மற்றும் இரவு டிஃபனுக்கு தேவைப்படக்கூடிய சிலிண்டரோட எண்ணிக்கை அதுக்கு மதிய லஞ்சுக்கு தேவைப்படுது. 5 சிலிண்டர் குறைஞ்சபட்சம் தேவைப்படுது. அதன் காரணமாக இன்று உணவகத்தை செயல்படுத்த முடியவில்லை என்றும் மதியம் இப்போ மறுபடியும் சிலிண்டர் கிடைச்சதுன்னா மீண்டும் மாலை உணவகம் திறக்கப்படும் அப்படியான ஒரு சூழலில் நெருக்கடியில் இருக்கிறதா உணவகங்கள் தெரிவிச்சிருக்கு. மேலும் ஒரு சில உணவகங்கள் இருக்கக்கூடிய சப்ளையை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் சிலிண்டர் கேட்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் உணவகங்களில் அடுத்தடுத்து சென்னையில் ஒரு இயக்குவதில் பெரும் சிக்கல் ஏற்படக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. மோனிஷா, கள நிலவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி.